நைட் அவுட் வந்திருக்கோம். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்து நியூ மீடியா காய்ஸ் இன்டர்செப்டர் இங்கே இருக்குது. ஹே காய்ஸ் ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இன்றைக்கி வந்து நாங்கள் வயநாடு கிளம்பிட்டோம். ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டோம், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ எப்படி போக போகிறோன்னா சிக்மங்களூர் போய் சிக்மங்களூர்லேருந்து அப்படியே வயநாடு போக போகிறோம். இன்றைக்கி காலைல செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். எல்லோரும் பேக் பண்ணிட்டுருக்காங்க. பனி செம்ம குளிர். நைட்லாம் ஐயோ வா செம்ம தூக்கம். மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6:30 ஆகுது. அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய மொபைல் கோப்ரோ மவுண்ட் வந்து இந்த சின் மவுண்ட் வந்து உடஞ்சிடுச்சு. வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டார். கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ரெசார்ட் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சீப்பு. இது வந்துட்டு நான் வந்துட்டு ரன்னிங்கில் சொல்கிறேன் இது என்ன கதை அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். நெக்ஸ்ட் இடத்துல பார்ப்போம். காய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிறுத்தியிருக்கோம். இப்போது வயநாடு போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வயநாடு தான். நான் ஸ்டாப்பாக போகணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம். டேம் ப்ரோ, இது டேமு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சும்மா ரோட்டில் பிஸ் அடிக்கிறதாக ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஒரு காரில் போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து நிறுத்தி அந்த பக்கம் போங்க, ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சும்மா வழி காமிச்சு விட்டு அவர் பாட்டு போயிட்டார். பார்த்தோன்னே எங்களுக்கும் போகணும் போல் ஆசையாக இருந்தது. சரின்ட்டு வந்தோம். வந்து உள்ளே பார்த்தோம், ஒரு ஆஃப் ரோட் மாதிரி ஒன்று உள்ளே போயிட்டோம். கடைசியாக அந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் தான் வழி. ஒரு டேம் போல், அந்த டேம் நேம் என்னன்னு தெரியல. பட் ஆனால் வியூஸ் வேறு லெவல், அல்டிமேட், ஒர்த்து. இந்த மாதிரி எல்லோரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளேஸோட இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணிருக்கோம். வெயில் தான் கொஞ்சம் லைட்டாக பொழக்குது. எல்லாம் இருக்குது, கதகதப்பாக இருக்குது. ஆமாம், குளிரவும் இல்லை வெயிலும் அடிக்கலை, அந்த அளவுக்கு இருக்குது. பீச் கைஸ், நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இந்த இடம். ப்ரோ மேப்பில் இந்த டேம் பேர் என்னன்னு பார்க்கலாம் ப்ரோ. இந்த லொக்கேஷன் பாருங்க ப்ரோ. வாவ். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளா போயிட்டுருக்கோம். இன்னும் 120 kilometers இருக்குது. நான் வர வழியில் எதுவும் வீடியோஸ் எதுவும் எடுக்கல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேரளா ரீச் ஆக போகிறோம் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வீடியோ போடுவேன், கண்டினியூவாக பாருங்கள். அங்கே போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஆர்ஆர் ஓட்ட போகிறோம். கொஞ்சம் ஏன்னா வயநாடு தான் போக போகிறோம். வயநாடு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஹில் ஸ்டேஷன்லாம் எதுவும் கிடையாது, சும்மா நார்மலான பிளேசஸ் தான். அங்கே வியூ பாயிண்ட்ஸும் அவ்வளோவா இருக்கா என்னன்னு தெரியல, எல்லாமே பீக்ஸ் தான் நிறையா இருக்குது. அங்கே போய் நமக்கு இருக்க டைமுக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரியல. போயிட்டு நம்ம இருக்க டைமை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோவில் அப்படியே நான் போடுறேன், பாருங்கள் கண்டினியூவாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது கர்நாடகா இன்னும் தாண்டலை, இன்னும் பார்ட்ரு வரலை. பார்ட்ரு வரத்துக்கு இன்னும் ஒரு 80 kilometers கிட்டே இருக்குது. என் கோப்ரோலையும் வேறு பேட்ரி கம்மியாக இருக்குது. ஸோ நான் அப்படியே பிட்டாக போடுறேன், பாருங்கள் கண்டினியூவாக. எல்லாருக்கும் சரியான பசி. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 கிட்டே இருக்குது.
என்னால் முடியல, சுத்தமாக யாருக்குமே முடியல. நாங்கள் எப்படியாச்சும் கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா பரவாயில்ல, கேரளா ஃபுட்டு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் காய்ஸ். அப்படியே இப்போ தான் 1-2 கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியெலாம் பார்க்குறேன். இன்னமும் ஃபுல்லாக கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தது. ஓகே காய்ஸ், அப்படியே நடுவில் பெட்ரோல் போடுற கேப்பில் நம்ம வண்டிக்கே நான் வந்துட்டேன். பல்சருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பார்டருக்கு. பார்ப்போம். ஏ காய்ஸ், ஃபைனலி நாங்கள் கேரளாக்குள்ளே வந்துட்டோம். சமாச்சாமா காய்ஸ், நாங்கள் இருந்த பசியில் அங்கே கூகுள் பே ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்காமலே போய் சாப்பிட்டுட்டோம். சுத்தமாக எங்ககிட்ட காசு இல்லை யாருக்கிட்டேயுமே. ஸோ அதனால் பிரவீன் ப்ரோ வந்துட்டு ஏடிஎம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்ட இடத்துலேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்ரு. ஸோ சேட். ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப லேட்டு, மணி இப்போது 5 o'clock ஆக போகுது. நாங்கள் வயநாடு போய் என்ன தான் பார்க்க போகிறோமோ தெரியல. ஏதாச்சும் சிக்குனுச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஹோட்டலில் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலானது தான், டீலக்ஸ் ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு ரூமு, 3 பேர்த்துக்கு ஒரு ரூமு. ஃபோட்டோஸில் ரொம்பவே நீட்டாக இருந்தது. பார்ப்போம் காய்ஸ். பக்கத்தில் வந்துட்டோம். தலைவா வி ரீச்டா. ஹே गाइस, ஃபைனலி ரீச். ஹே गाइस, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் அவுட் வந்திருக்கோம். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா ப்ரோவுக்கு வந்துட்டு அவர் மீட்டியர் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். எல்லாருமே அப்படியே பசங்களாம் அப்படியே வந்திருக்கோம். இங்கே இப்போ ஏன்னா பக்கத்தில் எதுவும் இல்லை, சரி அப்படியே இதை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பைக்கை பார்க்கலாமா. காய்ஸ், இன்டர்செப்டர் இங்கே இருக்குது. ஒயிட் வித் ரெட் செம்மையாக இருக்குது வேறு லெவலில். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ மீட்டியார். டைல் செக்ஷன் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. பின்னாடி பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் ஷீட்ஸ், டூரிங் ஷீட்ஸ் நல்லா தான் இருக்கும். நல்லா பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ரிங், இது நல்லா சூப்பராக ஆன் பண்ணால். பெருசாக அதில் டீட்டெயிலாக எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல, நிறையா வீடியோஸ் வந்துடுச்சு. சும்மா நாங்கள் வந்தோம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு. கால் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடுது. ஃபர்ஸ்ட் டவர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக். இது பார்த்தீங்கன்னா அந்த மேடு பை கூகுள்னு சொல்லுவாங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். டேங்க்கு எல்லாம் பெயிண்ட் ஜாப்லாம் வேறு லெவல் இருக்குது. பார்த்தாச்சு, சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ ரூம் போயிட்டு நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பார்ப்போம்.